இரவு சத்சங்கத்தில் ஆசிரமத்தில் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானும், திங்களில் சிவபிரானும், செவ்வாயன்று குமரப்பெருமானும், புதனன்று கிருஷ்ணரும், வியாழனன்று தத்தாத்திரேயரும், வெள்ளியன்று தேவியும், சனியன்று ஹனுமாரும் விசேஷமாக வழிபடப்பட்டனர். ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, கிறிஸ்துமஸ், நவராத்திரி போன்ற விசேஷ தினங்களில் அந்தந்த மூர்த்திகளுக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும். ஒரு அயல் நாட்டவர் வந்தார். குருதேவர் அவரை ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லி வரவேற்றார். எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்க, வியன்னாவிலிருந்து என்றார் அந்த அன்பர். உடனே அவருக்கு புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகளை குருதேவர் கொடுத்தார். இதற்குள் பால் துளசிதாஸ் பஜனையை பாடி முடித்தார். அதையடுத்து கீர்த்தனம். ஆரத்திக்கு பின் பிரசாதம் வழங்கப்பட்டது. குருதேவரிடமிருந்து நேரடியாக பிரசாதத்தை பெறுவதற்காக இப்பொழுது பலர் அவரை சூழ்ந்து கொள்கின்றனர். அவர்களில் ஒருவர் ஒரு தத்துவ பேராசிரியர். சங்கரருக்கு சமமான மேனாட்டு ஞானிகள் உண்டா என்று அவரிடம் குருதேவர் கேட்டார். அவர் சிறிது ஆலோசிக்கவும், குருதேவரே, எக்கார்ட் இல்லையா, சில கிறிஸ்தவ தத்துவவாதிகளும் உண்டு என்று பதில் சொல்லிவிட்டு, நீங்கள் இதற்குள் துறை தலைவராய் இருக்க வேண்டும். சனிக்கு எதிர் வீட்டில் பிருகஸ்பதி இருக்கிறார் போலும் என்று வேடிக்கையாக குறிப்பிட்டார். இது வெறும் வேடிக்கை அல்ல. ஜாதகங்களையும் கைரேகைகளையும் நம்பி காலத்தை வீணாக்கும் நபர்களுக்கு குருதேவர் இங்கு ஒரு பாடம் புகட்டுகிறார். அடுத்து ஒரு சம்ஸ்கிருத பேராசிரியரின் மீது குருதேவரின் பார்வை